ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 சோஷியல் சயின்ஸில் ஜாகிரஃபியில் யூனிட் 2 குளோப். ஸோ இந்த குளோபில் வந்து நம்ம மாடல், அந்த குளோபோடைய மாடல் வச்சு தான் அந்த 4 கார்டினல் டைரக்ஷன்ஸ், அந்த எர்த்தோடைய ஷேப், அப்புறம் அந்த லேட்டிடியூட்ஸ் லாங்கிடியூட்டோடைய லைன்ஸோடைய முக்கியத்துவம் என்ன, அப்புறம் அதை வச்சு எப்படி ஸ்டாண்டர்ட் டைமை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா கிரவுண்ட்லேருந்து நம்ம எப்பயுமே வித் ரெஸ்பெக்ட் டு நார்த் பொறுத்து தான் இருப்போம். நமக்கு நார்த்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதர் டைரக்ஷன்ஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்டை. இதுதான் நாலு கார்டினல் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சன் வந்து எப்பயுமே ஈஸ்ட்டில் ரைஸ் ஆகி வெஸ்ட்டில் செட் ஆகுதுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம சன்னை மார்னிங் வந்து ஃபேஸ் பண்ணி நிற்கிற மாதிரி நின்னோம் அப்படின்னா அது ஈஸ்ட்டு. அப்போ நமக்கு பின்னாடி இருக்கிறது வெஸ்ட்டு, நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து நார்த்து, ரைட் ஹேண்ட் வந்து சவுத்து. ஸோ இது நம்ம எப்பயுமே மைண்டில் வச்சுக்கணும். இப்போ நம்ம பிளானட் எர்த்தில் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். இது வந்து சன்லேருந்து 3ஆவதாக இருக்கக்கூடிய பிளானட். ஸோ எர்த் ரொம்ப பெருசு, நம்ம சின்ன ஏரியாவில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளால் எர்த்தை முழுசாக வந்து பார்க்க முடியாது. நம்ம வந்து ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணி போனோம் அப்படின்னா நம்ம எர்த்தை வந்து முழுசாக பார்க்க முடியும். ஸோ இது வந்து எர்த்தோடைய ஷேப் அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு யூனிக் ஃபீச்சர்ஸ். 3 டைமென்ஷனல் மாடலில் வந்து இந்த குளோப் வந்துச்சு நம்ம எர்த்தை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கேலில். எர்த்தோடைய சர்ஃபேஸ் ஏரியா எடுத்துக்கிட்டோன்னா 510.1 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். எர்த் வந்து ஸ்பெரிக்கலாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும், போல்ஸில் ஈக்குவேட்டரில் பல்ஜாக இருக்கும். எர்த் வந்து எந்த ஒரு ஜாமெட்ரிக்கல் ஷேப்போடையும் கம்பேர் பண்ண முடியாது. இது ஒரு யூனிக் ஷேப்பு, அதனால் இதை ஜியாட் எர்த் ஷேப்புன்னு சொல்லுவாங்க. எர்த் வந்து சன்னை சுற்றி வந்துட்டுருக்கு. இது எப்பயுமே வெஸ்ட் டு ஈஸ்ட் வந்து ரொட்டேட் ஆகும். அதோட ஆக்சிஸில் கொஞ்சம் சாய்வலாக, அதாவது 23.5 டிகிரியில். அந்த ஆக்சிஸ் வந்து இமேஜினரி, இது வந்து எர்த்தில் இருக்காது, நம்ம இமேஜினரியாக வச்சுக்கூடிய ஒரு லைனு. சில ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் குளோபை வந்து யார் க்ரியேட் பண்ணா அப்படின்னா க்ரீக்ஸ் தான். எந்த வருஷம் பார்த்தோன்னா 150 AD. இந்தியன் ஆஸ்ட்ரோனமர் ஆரியபட்டா 1 அப்படின்றவர் வந்து அவரோட புக்கு ஆரியபட்டா சித்தாந்தான்றதில் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸ்டார்ஸ் வந்து ஸ்கையில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து வெஸ்ட் நோக்கி மூவ் ஆகிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா எர்த்து வந்து தனக்குத்தானே அதோட ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகிறதுனால அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ குளோபோட லைன்ஸ் பார்த்தோன்னா அந்த இமேஜினரி லைன்ஸ் வரைஞ்சிருப்பாங்க இல்லையா, ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும், அதை வச்சு தான் லொக்கேஷனை வந்து கண்டுபிடிக்கிறது, டிஸ்டன்ஸ் அண்ட் டைமை கால்குலேட் பண்ண முடியும். இந்த இமேஜினரி லைன்ஸ் தான் வந்து லைன்ஸ் ஆஃப் லாட்டிடியூட்ஸ் அண்ட் லாங்கிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டாலமி அப்படின்றவர் வந்து கிரேக்கோ ரோமன் மேத்தமெட்டிஷியன், ஆஸ்ட்ரோனமர், ஜியாகிராஃபர் என்னன்னு சொல்லலாம். இவர் தான் வந்து அந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட் லைனை மேப்பில் வந்து வரைஞ்சவர். இவரோட புக் ஜியாகிரஃபியால் இதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் வந்து எர்த்தோடைய சர்ஃபேஸை பற்றி, அதோட சைஸு, சர்க்கம்ஃபரன்ஸ், நிறைய லொக்கேஷன்ஸ் வந்து லாட்டிடியூட் லாங்கிடியூட் லைன்ஸை பேஸ் பண்ணி எல்லாமே வந்து அவரோட புக்கில் வந்து கொடுத்துருப்பாரு. இப்போ லாட்டிடியூட்ஸ் பார்த்தோன்னா இமேஜினரி லைன்ஸ் வந்து ஹரிசாண்டலாக வரைஞ்சிருப்பாங்க, ஓகேங்களா. ஹரிசாண்டலாக ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் டைரக்ஷன் வரைஞ்சிக்கிறது தான் வந்து லாட்டிடியூட்ஸ். இது வந்து லைன்ஸ் ஆர் பேரல் ஆஃப் லாட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 0 டிகிரி லைன் ஆஃப் லாட்டிடியூட் இல்லைனா பேரல் ஆஃப் லாட்டிடியூட் எப்படின்னு வச்சுக்கலாம். அது வந்து எர்த்தை ரெண்டாக பிரிக்கும். ஈக்குவேட்டர், அந்த பிரிக்கிறது வந்து ஈக்குவேட்டர். ஈக்குவேட்டர்லேருந்து பேரலாக போகக்கூடிய எல்லா லைன்ஸ், நார்த்து சவுத்தை நோக்கி போகக்கூடிய எல்லா லைன்ஸும் வந்து ஈக்குவல் இன்டர்வல்ஸில் இருக்கும். லாட்டிடியூட் வந்து எக்ஸ்டென்ட் பார்த்தோன்னா 1 டிகிரி லைன் ஆஃப் லாட்டிடியூட்ஸில் வந்து வரைஞ்சிருப்பாங்க. மொத்தம் இடத்துல பார்த்தா 11 கிலோமீட்டர். அதோடைய 1 டிகிரி லைன் ஆஃப் லாட்டிடியூட்னா 111 கிலோமீட்டர். ஸோ எர்த் வந்து ஜியாட் ஷேப் சொல்லியாச்சு. லைன் ஆஃப் லாட்டிடியூடோடைய லென்த் வந்து ஈக்குவேட்டர்லேருந்து சவுத்தை நோக்கியோ நார்த் போல் நோக்கியோ போகும்போது குறைஞ்சிட்டே போகும். 90 டிகிரி நார்த் அண்ட் சவுத் போல்ஸ் வந்து லைனாகவே தெரியாது, ஒரு பாயிண்ட்டாக தான் தெரியும் நமக்கு. அந்த லைன்ஸ் ஆஃப் லாட்டிடியூட்ஸ் வந்து ஹரிசாண்டலாக வரைஞ்சிருக்காங்க இல்லையா, ஈக்குவேட்டருக்கும் நார்த் போலுக்கும், அது நார்த்தன் லாட்டிடியூட். அதுவே ஈக்குவேட்டருக்கும் சவுத் போலுக்கும் பார்த்தா சதர்ன் லாட்டிடியூட். இந்த லாட்டிடியூட் மொத்தம் 89 பேரல்ஸ் இருக்கும் நார்த் ஹெமிஸ்பியரில், சதர்ன் ஹெமிஸ்பியர் 18 பேரல்ஸ் இருக்கும். ஸோ ஒன் வந்து ஈக்குவேட்டரில் 2 போல்ஸு பாயிண்ட்டாக இருக்கும். மொத்தமாக 181 பேரல்ஸ் வந்து இடத்துல இருக்கும். ஈக்குவேட்டர் தான் வந்து லாட்டிடியூட் லைன்ஸ்லேயே வந்து ரொம்ப லாங்கஸ்ட்டு, அதனால் அது கிரேட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தோம்னா நார்தன் ஹெமிஸ்பியர், எர்த்து ஏரியா ஈக்குவேட்டருக்கும் நார்த் போல், ஈக்குவேட்டர் 0 டிகிரி, நார்த் போல்ன்றது 90 டிகிரி நார்த்து. இந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த எர்த் ஏரியா தான் வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர். அதே மாதிரி சவுத் பார்த்தோன்னா ஈக்குவேட்டர் 0 டிகிரி, சவுத் போல் 90 டிகிரி சவுத்துக்கும் நடுவில் இருக்கிறது சதர்ன் ஹெமிஸ்பியர். இந்த ஏதோ ஒரு கண்ட்ரி ஒரு பிளேஸை வந்து லொக்கேஷன் வந்து எதை பொறுத்துனா அந்த ஹெமிஸ்பியர் டிவிஷன் பேஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் ஆஃப் லாட்டிடியூட். எர்த் வந்து தனக்குத்தானே அதோட ஆக்சிஸில் கொஞ்சம் சாஞ்சி 23.5 டிகிரியில் சாஞ்சி ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி சன்னை சுற்றியும் அது ரொட்டேட் ஆகும். அந்த ஆங்கிள், சன் ரேஸ் வந்து எர்த்தில் ஃபாலோ ஆகுது இல்லையா,
அதை வச்சு சர்டன் லைன்ஸ் ஆஃப் லாட்டிடியூட் வந்து அதுக்கு சிக்னிஃபிகன்ஸ் கிடைக்கும். எப்படின்னா இப்போ இதில் பாருங்கள், நார்த் போல் 90 டிகிரி நார்த், ஆர்டிக் சர்க்கிள் 66.5 டிகிரி நார்த்து, ட்ராபிக் ஆஃப் கேன்சர் 23.5 டிகிரி நார்த்து, ஈக்குவேட்டர் 0. கீழே வந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், அண்டார்டிக் சர்க்கிள், சவுத் போல். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 0 டிகிரி நார்த் சவுத் 23.5 நார்த், 0 டிகிரி நார்த் சவுத்துலேருந்து 23.5 டிகிரி நார்த் சவுத் லைன்ஸ் ஆஃப் லாட்டிடியூட் தான் வந்து லோ லாட்டிடியூட். 23.5 நார்த் சவுத்துலேருந்து 66.5 டிகிரி நார்த் சவுத் லைன் அந்த லைன் இருக்கு இல்லையா, அது வந்து மிடில் லாட்டிடியூட். 66லேருந்து 90க்கு போகிறோம் இல்லையா, அது ஹை லாட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சன்ரேஸ் பார்த்தோன்னா ஈக்குவலாக எல்லா பார்ட்ஸ்லேயும் இடத்துல ஃபாலோ ஆகாது. ஏன்னா இப்போ வெர்டிக்கலாக வந்து ஈக்குவேட்டருக்கு மேலே ஃபாலோ ஆகுது அப்படின்னா போல்ஸை நோக்கி ஸ்லாண்ட்டு கொஞ்சம் சாஞ்சு போகும். நமக்கு நேராக சூரியன் இருக்கும்போது நம்ம சைடில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லாண்ட்டாக போகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது எல்லா பிளேஸ்லையும் இடத்துல வந்து சேம் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்காது. அந்த ஹீட் அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறதை பொறுத்து சன்லேருந்து அந்த லாட்டிடியூட் லைன் வந்து டிவைட் பண்ணுவாங்க டிஃப்ரெண்ட் கிளைமேட்டிக் ஜோன்ஸாக. ஒன்று, இப்போது 0 டிகிரியில் ஈக்குவேட்டரில் வந்து சன் ஃபால் ஆகுதுன்னும் போது அந்த 23.5 டிகிரி நார்த் சவுத் வந்து டாரிட் ஜோன். 23லேருந்து 66க்கு கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக போகும்போது அது டெம்பரேட் ஜோன். அதுலேயும் 66லேருந்து 90 டிகிரிக்கு ரொம்ப கம்மியாக போகும்போது அது ஃப்ரிட்ஜிட் ஜோன். இப்போ டாரிட்னா என்னென்னா, அந்த ரீஜன் ஈக்குவேட்டர்லேருந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் சவுத் சைட்லேயும் இருக்கிறது தான் டாரிட். சன்ரைஸ் வந்து வெர்டிக்கலாக ஃபாலோ ஆகும் அந்த ரீஜனில். ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், அதனால் டாரிட்னு சொல்கிறோம். அடுத்து டெம்பரேட்டுன்னும் போது ட்ராபிக் ஆஃப் கேன்சர்லேருந்து ஆர்டிக் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான்லேருந்து அண்டார்டிக் சவுத் சைடில். அப்போ அந்த சைடில் சன்ரைஸ் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக ஃபாலோ ஆகும் போது மாட்ரேட்டான டெம்பரேச்சர் இருக்கும், அதனால் டெம்பரேட் ஜோன். ஃப்ரிட்ஜிட் ஜோன்னும் போது ஆர்டிக் சர்க்கிள் 66 நார்த்துலேருந்து நார்த் போல் 90, அண்டார்டிக் சர்க்கிள் 60 சவுத்துலேருந்து சவுத் போல் 90 சன்ரைஸ் வந்து ரொம்ப இன்க்ளைண்டாக ஃபாலோ ஆகும் போது த்ரூ அவுட் த இயர் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். அதனால் டெம்பரேச்சர் ஃபுல்லாகவே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அதனால் அது ஃப்ரிட்ஜிட் ஜோன். ஸோ இந்த லைன் ஆஃப் லாட்டிடியூடு வந்து தமிழில் எப்படி சொல்கிறோன்னா, லாண்டிடியூட்னா அகலாங்கு, லாங்கிடியூட்னா நெட்டாங்கு, ஈக்குவேட்டர்னா நிலநடுவரை, ட்ராபிக் ஆஃப் கேன்சர்னா கடகவரை, ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான்னா மகரவரை. லாங்கிடியூட் பார்க்கும்போது வேர்ட்டிக்கலாக ஒரு இமேஜினரி லைன் வரைகிறோம், நார்த் போலையும் சவுத் போலையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி. அதுதான் வந்து லைன்ஸ் ஆஃப் லாங்கிடியூட் இல்லை மெரிடியன்ஸ் ஆஃப் லாங்கிடியூட். இந்த லைன் ஆஃப் லாங்கிடியூட் வந்து செமி சர்க்கிள் மாதிரி இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. இந்த பாருங்கள், இதை செமி சர்க்கிள் மாதிரி இருக்கும். இந்த 0 டிகிரி லைன் ஆஃப் லாங்கிடியூட் வந்து பிரைம் மெரிடியன் சொல்லுவோம். 180 லைன்ஸ் ஆஃப் லாங்கிடியூட் வந்து ஈஸ்ட் நோக்கியும் வெஸ்ட் நோக்கியும் பிரைமரிலேருந்து வந்துட்டுருக்கும். ஸோ அதனால் மொத்தம் 360 லைன்ஸ் ஆஃப் லாங்கிடியூட் இருக்குது. இது எல்லாமே போல்ஸில் போய்ட்டு கன்வர்ஜ் ஆகும். 180 டிகிரி வெஸ்ட் அண்ட் 180 டிகிரி ஈஸ்ட் லைன் ஆஃப் லாங்கிடியூட் சேம் லைனாக இருக்கும். அடுத்து இந்த லாங்கிடியூட் லைன்ஸ் வந்து எங்கே ஃபவுண்ட் படி பிரைம் மெரிடியன் அண்ட் 180 டிகிரி ஈஸ்ட் லைன் ஆஃப் லாங்கிடியூட். அந்த பிரைம் மெரிடியனுக்கும் 180 டிகிரி ஈஸ்ட் லைன் ஆஃப் லாங்கிடியூடுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த லாங்கிடியூட் லைன் வந்து ஈஸ்டர்ன். அதே 0 டிகிரிலேருந்து 180 டிகிரி வெஸ்ட் லைன் ஆஃப் லாங்கிடியூட் இருக்கிறது வெஸ்டர்ன் லாங்கிடியூட். ரெண்டு ஆப்போசிட் மெரிடியன்ஸும் ஒரு பெரிய கிரேட் சர்க்கிளாக இங்கே ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போது இந்த லைன் ஆஃப் லாங்கிடியூட் வந்து செமி சர்க்கிள் மாதிரி இருக்குது. எவ்வளோ கிலோமீட்டர் கவர் பண்ணுதுன்னா, ஈக்குவேட்டரில் 111 கிலோமீட்டர் அண்ட் 45 டிகிரி லாட்டிடியூட் 79 கிலோமீட்டர் அண்ட் எந்த ஒரு ஸ்பேஸுமே இருக்காது போல்ஸ் அந்த லைன்ஸ்க்கு நடுவில். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்னும் போது த எர்த் பார்ட் ஆஃப் எர்த் பிட்வீன் 0 டிகிரி லாங்கிடியூட் லைனுக்கும் 180 டிகிரி ஈஸ்ட் லைன் ஆஃப் லாங்கிடியூடுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த எர்த் பார்த்தா ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். வெஸ்ட்டுன்னும் போது 0 டிகிரிலேருந்து 180 டிகிரி வெஸ்ட் லைன் ஆஃப் லாங்கிடியூட் வந்து வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். ஸோ இதோடைய லாங்கிடியூடோடைய சிக்னிஃபிகன்ஸ் பார்க்க போகிறோம். கிரீன்விச் மெரிடியன், அதாவது ராயல் ஆஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி இங்கிலாந்து லண்டனில் கிரீன்விச் கிட்டே இருக்குது. அந்த இன்டர்நேஷ்னல் மெரிடியன் கான்ஃபரன்ஸ் வந்து 1884 நடந்தது. எங்கன்னு பார்த்தோன்னா வாஷிங்டன் டிசி யூஎஸில். எல்லா நேஷன்ஸும் வந்து கிரீன்விச் மெரிடியனை வந்து சூஸ் பண்ணி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் மெரிடியனை வந்து சூஸ் பண்ணிட்டாங்க 0 டிகிரி. அந்த லைன் ஆஃப் லாங்கிடியூட் தான் பிரைம் மெரிடியன், அதுதான் கிரீன்விச் மெரிடியன். அது வந்து ஏன்னா கிரீன்விச்சில் பாஸ் ஆகிறதுனால அது கிரீன்விச் மெரிடியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் டேட் லைன் 180 டிகிரி லைன் ஆஃப் லாங்கிடியூட் வந்து இன்டர்நேஷ்னல் டேட் லைன் சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதை பசிபிக் ஓஷனில் வரைஞ்சு பார்க்குறோம். பிட்வீன் அலாஸ்கா அண்ட் ரஷ்யா த்ரூ பெரிங் ஸ்ட்ரைட் வழியாக போகும்போது ஒரு பர்சன் வந்து அந்த லைனை கிராஸ் பண்ணுறாங்க, வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஒரு நாளை இழந்துருவாங்க. அதுவே இவங்க வந்து ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு கிராஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு நாள் அவங்க வந்து கெயின் பண்ணுவாங்க, ஒரு நாள் அவங்களுக்கு முன்னாடியே இருக்கும். ஸோ இந்த டேட்டை பொறுத்து இதை வச்சு தான் இந்த டேட்டை வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்கும் ரீஜன்ஸ்க்கும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் டேட் லைன்ன்றது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்காது. இப்போது லைனை வந்து ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிட்டோம் அப்படின்னா சேம் கண்ட்ரியில் 2 பிளேஸில் டிஃப்ரெண்ட் டேட் வந்துடும். அதனால் இன்டர்நேஷ்னல் டேட் லைன் வந்து ஜிக்ஸாகில் வந்து இருக்கும். இந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக இதோ இருக்குது பாருங்கள்.
ஸோ எர்த்தோடைய கிரிட் லேட்டிடியூட் லாங்கிடியூட் இமேஜினரி லைன்ஸ் வந்து ஒரு கிரிட் லைக் பேட்டர்னை வந்து எர்த்தோடைய சர்ஃபேஸில் வந்து உருவாக்கியிருக்கும். அதுதான் எர்த் கிரிட், ஜியாகிரபிக் கிரிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து லாங்கிடியூட் அண்ட் டைம். 360 லைன்ஸ் ஆஃப் லாங்கிடியூட் இருக்குது. நார்த் அண்ட் சவுத் போல்ஸை கனெக்ட் பண்ணுது. மொத்தம் அரௌண்ட் எர்த் 180 வந்து ஈஸ்டர்ன், 180 வந்து வெஸ்டர்ன். ஸோ இதை வச்சு தான் வந்து லைன்ஸ் ஆஃப் லாங்கிடியூட் டைம் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ எர்த் வந்து ஒரு நாள் எடுத்துக்கும் அதோட ஆக்சிஸ் சுற்றுறதுக்கு. ஒரு நாள் அப்படின்றது 24 மணி நேரம். 1 ஹவர்ன்றது 60 மினிட்ஸ். 24 ஹவர்ஸ்னால் 1440 மினிட்ஸ். எர்த்தோடைய ஆங்கிள் 360 டிகிரி. 360 டிகிரின்றது 360 லாங்கிடியூட்ஸ், அதாவது 1440 மினிட்ஸ். ஸோ 1 டிகிரினா என்ன? 4 மினிட்ஸ். 4 மினிட்ஸ்னால் 1 டிகிரி ரொட்டேஷன். 60 மினிட்ஸ்னால் 50 டிகிரி ரொட்டேஷன். ஸோ ஒரு ஹவரில் எர்த் வந்து 15 டிகிரி வந்து ரொட்டேட் ஆகுது அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. லோக்கல் டைம். இப்போது சன் வந்து ஓவர் ஹெட்டில் இருக்குது ஒரு பர்டிகுலர் லாங்கிடியூட் லைன்ஸில். அப்போ 12 நூன் அந்த பிளேஸில். ஓகேவா? இது லோக்கல் டைம். சன் வந்து ஓவர் ஹெட்டாக அந்த லைன் ஆஃப் லாங்கிடியூடில் ஒன்லி ஒன்ஸ் ஒரு டைம் மட்டும்தான் இருக்கும். ஸோ லோக்கல் டைம் வந்து எவ்ரி லாங்கிடியூட் லைன்ஸுக்கும் மாறிட்டே இருக்கும். ஸோ சன் வந்து அதுவே கிரீன்விச் மெரிடியன் 12 மணிக்கு ஓவர் ஹெட்டில் இருந்தது அப்படின்னா அந்த டைம் லோக்கல் டைம் அந்த பிளேஸில். வேர்ல்டு டைம் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா லாங்கிடியூடோட ஸ்டாண்டர்ட் லைன் வச்சு தான். அதான் கிரீன்விச் மீன் டைம் வச்சு தான். அதாவது இப்போ டைம் வந்து 12 நூன் இருக்குது கிரீன்விச் மெரிடியனில். அதுவே 1 டிகிரி ஈஸ்ட் போனோம் அப்படின்னா 12:04 PM இருக்கும். அதுவே வெஸ்ட்டில் வந்தோன்னா 11:56 AM இருக்கும். ஸோ ஒன் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட்டு ஃப்ரம் ஏதோ ஒரு மெரிடியன்லேருந்து ஈஸ்ட்டுக்கு போகிறாங்கன்னா டைம் இன்க்ரீஸ் ஆகும். யாரோ ஒருத்தவங்க வெஸ்ட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா டைம் டிக்ரீஸ் ஆகும். இந்த வேர்ட் மெரிடியன் அப்படின்றது வந்து லாட்டின் வேர்ட் மெரிடியனஸ் மிட் டே. மீடியஸ்னா மிடில், டைஸ்னா டே. ஸோ மெரிடியன் வந்து சன்னுடைய பொசிஷன் வந்து ஓவர் ஹெட் அட் அ பிளேஸ் நூனில் எங்கே இருக்குன்றதை வச்சு தான். ஏஎம்னா ஆன்டி மெரிடியன், ஆன்டி பிஃபோர் நூன். பிஎம்னா போஸ்ட் மெரிடியன், போஸ்ட் ஆஃப்டர், லேட்டர் ஆஃப்டர்நூன் சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் டைம்ன்றது லோக்கல் டைம் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா சன் வந்து எப்படி நூனில் ஓவர் ஹெட்டில் இருக்குது. நிறைய லைன்ஸ் ஆஃப் லாங்கிடியூட் வந்து இந்த கண்ட்ரியில் பாஸ் ஆகுதுன்னா கண்ட்ரி காமன் டைம் அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து ஒரு இப்போது த ஸ்டாண்டர்ட் டைம் ஆஃப் கண்ட்ரியோ இல்லை பார்ட் ஆஃப் இட் இஸ் இந்த பர்டிகுலர் மெரிடியனை ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டு கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ மெரிடியன்ஸ் வந்து மல்டிபிள்ஸாகவும் இருக்கும். 15 டிகிரி ஆர் 7.5 டிகிரின்னு சொல்லிட்டு. எப்படின்னா கிரீன்விச்லேருந்து 1 ஹவர், ½ ஹவர் வேரியேஷன் வச்சு இது கண்டுபிடிப்பாங்க. அடுத்து லாங்கிடியூடல் எக்ஸ்டென்ட் ஆஃப் இந்தியா. நம்மளுடைய இந்தியா வந்து எங்கே இருக்குது? ஸோ 68 டிகிரி 7 ஈஸ்ட் டு 97 25 ஈஸ்ட்டில் இருக்குது. ஸோ 29 லைன்ஸ் ஆஃப் லாங்கிடியூட் நம்ம இந்தியாவில் பாஸ் ஆகுது. மொத்தம் 29 ஸ்டாண்டர்ட் டைம் வந்து நாட் லாஜிக்கல். ஸோ அதனால் நமக்கு 82.5 டிகிரி ஈஸ்ட் லைன் ஆஃப் லாங்கிடியூட் வந்து பிரைமரி மெரிடியனாக வச்சுக்கிட்டு நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமை கால்குலேட் பண்ணுறோம். இந்த 82.5 டிகிரி ஈஸ்ட் லைன் ஆஃப் லாங்கிடியூட் வந்து மிர்சாப்பூரில் வந்து பாஸ் ஆகுது. எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேஷ் அலகாபாத்தில். இது எங்கன்னா குஜராத் கவர்மெண்ட்டா அதான் கிபுத்து அருணாச்சல் பிரதேஷில் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ டைம் ஜோன் மொத்தம் வேர்ல்டில் 24 டைம் ஜோன் இருக்குது. சில கண்ட்ரீஸில் அதிகமான லாங்கிடியூட் எக்ஸ்டென்ட்டும் இருக்குது. ஸோ தே ஹாவ் மோர் தென் 1 ஸ்டாண்டர்ட் டைமும் இருக்குது. ரஷ்யாவில் மொத்தம் 7 டைம் ஜோன் இருக்குது. இதோட இந்த யூனிட் முடிஞ்சிருச்சு. இது ஒரு ரேப்அப் தான் பார்த்துருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். தேங்க்யூ.